நண்பர்களே, அதாவது உங்ககிட்ட ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க அமைதியாயிடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜும் இல்ல, ஒரு காலும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு உண்டான ஒரு சரியான பதிலும் இல்ல. அவரு வேண்டுமென்றே உங்கள இக்னோர் செய்றாங்களா? அல்லது மனதளவுல அவங்க பேச முடியாமல உங்கள விட்டு விலகுறாங்களா? இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மற்றும் எமோஷனல் ஷட்டவுன 2மே ஒரே விஷயமா? அப்படின்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்னை அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எமோஷ்னல் ஷட்டவுன்னா அப்படின்னா என்ன? அதாவது ஒருவருக்கு உணர்ச்சிகள் அதிகரிக்கும் போது உடனடியாக பேசவோ தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவோ முடியாம தற்காலிகமாக விலகிறது தான் எமோஷ்னல் ஷட்டவுன்னு பொதுவாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லா நேரமும் மற்றவங்களை நாம தண்டிக்கிற வேண்டிய நோக்கத்தினால் நடக்கிறதே இல்லை. இதுல செகண்ட் ஒன் என்னன்னா, சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்ன? அதாவது ஒருவர் வேண்டும்னே உங்க கூட பேசாம இருக்கிறது ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் குறிப்பிடலாம். ஆனா இதுல என்னன்னா, எங்கேயோ ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்துட்டே இருக்கு. ஒருவர் அமைதியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்காக மட்டும் அது மேனிப்புலேஷன் ஒரு முடிவை செய்ய முடியாது. சிலர் அமைதியா தங்களோட உணர்ச்சிகளை சமாளிக்க ஒரு விதமான நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதுல பாட்ரின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சிலர் திடீர்னு அமைதியாடுறாங்க? அது எமோஷனல் ஓவர்லோட். ஒரே நேரத்துல அதிகமான எமோஷனை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமலும் இருக்கலாம். அடுத்தது கான்ஃப்ளிக்ட் ஃபியர். அதாவது பேசினா சண்டை அதிகமாயிருமோ பெருசாயிருமோ அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிற நாம உணர்றவங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வார்த்தைகளால சொல்ல தெரியாம கூட அவங்க இருக்கலாம். இதுல அடுத்த ஒன்று என்னன்னா ஹர்ட். அதாவது மனசுல காயம் இருந்தாலும் அதை வெளியே நேரடியாக வெளிப்படுத்த முடியாமலும் இருக்கலாம். இதில் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிங்கன்னா, ஃபோர்த் பார்ட். அதாவது நீங்கள் இதை என்னென்ன செய்யலாம்? இதில் உடனடியாக பதில் சொல்லும்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு டைம் ஒரு பர்ஃபெக்ட் டைம் நீங்கள் கொடுக்கலாம். சின்ன டைம் கொடுத்துக்கலாம். நீங்கள் தயாராக இருக்கும்போது பேசலாம் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். தொடர்ந்து பேசாமல் தவிர்ப்பது உறவை பாதித்தால் உங்கள் கம்யூனிகேஷன் நீட்ஸும் அப்புறம் பவுண்டரிஸையும் நீங்க தெளிவா பேசலாம். இதுல 5th பார்ட் என்னன்னா, ஹெல்த்தி ஸ்பேஸ் வித் ஹார்ம்ஃபுல் சைலன்ஸ். அதாவது ஹெல்த்தி பேஸ்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம், பின்னாடி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அன்ஹெல்த்தி பேட்டர்ன்னா எந்த விளக்கமும் இல்லாமல் தொடர்ந்து பேசாமல் இருந்துட்டு மற்றவங்களை குழப்பத்தில் வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான அமைதி மட்டுமல்ல, அந்த அமைதியின் நோக்கமும் அது தொடர்ந்து நடக்கிற விதமும் தான். இதில் முடிவாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் அமைதியாக இருக்கிறதுக்கு பின்னாடி கோபமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு காயமா கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கலாம், அல்லது உணர்ச்சிகளை சமாளிக்க அவங்க எடுத்துக்கிற ஒரு நேரம் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால கூட அதனால ஒருத்தர் அமைதியாக உடனடியா இருக்கிறது ஒரு அர்த்தத்துல நீங்க புரிஞ்சு கொள்ளாமல் தெளிவான கம்யூனிகேஷன் மூலம் நீங்க புரிந்து கொள்ற முயற்சியை எடுக்கிறது தான் இதுல ஒரு புத்திசாலித்தனமே. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.